வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் சோஷியல் மீடியாவை திறந்தாலே நிறைய விதமான விதை வகைகள், பூசணி விதை, ஆளி விதை, இந்த ஃப்ளாக் சீட்ஸ், சியா சீட்ஸு, அப்புறம் ஹலீம் விதைகள், நிறைய விதமான விதை வகைகள் அதுக்கு எடுக்கலாம், இதுக்கு எடுக்கலாம், பிசிஓடிக்கு எடுக்கலாம், சீடு சைக்கிள் ஓட்டலாம். கிட்டத்தட்ட விதைகள்லாம் வேறு கிரகத்துலேருந்து ஏலியனே நம்ம கிஃப்ட் கொடுத்து மனுஷனுக்கு இருக்கிற எல்லா நோய்களையும் தீர்க்க வல்லது விதைகள் அப்படின்னு சொல்ல அளவுக்கு நிறைய பேர் பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இதில் சக்திகள் இருக்கா? ஒவ்வொரு விதைக்கும் என்னென்ன குணாதிசயம் இருக்குது, எந்தெந்த இடத்துல உண்மையாக அது பயன்படும், எங்கெங்கே அது பயன்படாது, யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது, அதனுடைய சத்துக்கள் நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் என்ன, அதை பற்றி நாம் ஒரு பேலன்ஸ்டாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, விதைகள் ஏன் பொதுவாக சத்துக்களோட ஒரு மிகப்பெரிய கிடங்கு அப்படின்னு ஏன் நம்ம சொல்லப்படுது, ஒரு நியூட்ரியன்ட் டென்ஸ் அல்லது நியூட்ரியன்ட் பேக்கடு ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு தாவரம், மரம், செடி இது எல்லாமே ஒரு சிம்பிள் விதையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதை வளர வைக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே ஒரு விதையில் இருந்தால் தான் அதுலேருந்து ஒரு மரமோ செடியோ வளர முடியும். சரிங்களா? அதனால தான் பொதுவாகவே விதைகளில் சத்துக்கள் அதிகம் இருக்கும். ஸோ அதனால தான் அது மற்ற உணவுகளோட அந்தந்த விதைகளுக்குள்ள சத்துக்கள் நிறைய இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விதையிலையும் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, அதில் என்ன பயன்படுத்தலாம் விரிவாக பார்ப்போம். ஒவ்வொரு விதையை பற்றி பேசும்போதும் ஒரு 30 கிராம் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது தேக்கரன்னு சொல்லுவோம். அந்த அளவீடுகளில் நம்ம கம்பேர் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சத்துக்களை கம்பேர் பண்ணி பார்க்குறது. பம்கின் சீட்ஸ், பூசணி விதைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 30 கிராமில் கிட்டத்தட்ட 160 கலோரிகள் எரிசக்தி இருக்குது. 9 கிராம் புரதங்கள் இருக்குங்க. 13 கிராம் அளவுக்கு ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குது. ஒரு நாளைக்கு தேவையான 40% மெக்னீஷியம் சத்து கிடைக்குது. அப்புறம் ஜிங்க்குங்கிற சத்தும் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்குது. இருக்கிறதுலையே உங்களுக்கு அதிக புரதம் நிரம்பிய விதைகளில் இந்த பம்கின் அல்லது பூசணி விதை தான் அதிகம். சரிங்களா? ஸோ 30 கிராம்லேயே கிட்டத்தட்ட 9 கிராம் புரதம் கிடைக்குது. ஸோ இது நல்ல ஒரு புரத சோர்ஸு. மெக்னீஷியனுக்கும் ஒரு நல்ல சோர்ஸு. உங்களுக்கு அடிக்கடி மசில் கிராம்ஸ், உங்களுக்கு கால் வலி, நைட்டெல்லாம் தூங்கும்போது குரக்கலை பிடிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரவங்க, சரிங்களா, கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறவங்க, இவங்கெல்லாம் இந்த பூசணி விதைகளை தாராளமாக சாப்பிடலாம். அப்புறம் பொதுவாகவே உங்களுக்கு பூசணி விதைகள் கொஞ்சம் டேஸ்டியானது. சரிங்களா? கொஞ்சம் உப்பு காரெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நிறையா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க உங்களுக்கு பூசணி விதையினாலும் சரி, மற்ற விதைகளை கொஞ்சம் அளவு கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த வேர்க்கடலையோ நட்ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு மீலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பேலியோ அல்லது லோ கார்ப் அந்த மாதிரி உணவு எடுக்கும்போது அதையே ஒரு வேளை உணவாக சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பவும் போல் நார்மல் உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு இதை எக்ஸ்ட்ரா அப்படியே ஒரு போகிற போக்கில் ஒரு 50 கிராம் அப்படியே ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம சாப்பிட்றோம்னா அதிகப்படியான கலோரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது சியா விதைகள். சியா விதைகளில் அதே ஒரு 30 கிராமில் 140 கலோரிகள் இருக்குது. ஒரு மிதமான லெவலில் புரதங்கள் ஒரு 4-4.5 கிராம் இருக்குங்க. கொஞ்சம் மிதமான அளவு கொழுப்புகள் இருக்குது. இதில் முக்கியமான ஹைலைட் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய 10 கிராம் நார்ச்சத்து. 30 கிராமில் கிட்டத்தட்ட 10 கிராம் வெறும் நார்ச்சத்து தான். அப்புறம் சியா விதைகளோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா, அதால் அதனோட எடையிலேருந்து 12 மடங்கு அதிகமாக தண்ணீரை உறிஞ்சு கொள்ள முடியும். ஸோ அதனால தான் அது எப்பவுமே நம்ம ஊற வச்சு தான் சாப்பிட்ணும். அதை அப்படியே சாப்பிடக்கூடாது. பொதுவாக அப்படியே நம்ம சாப்பிட்டோம்னா அங்கே நம்ம வயிற்றில் போய் அது நீர்த்தன்மையை உறிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதனால தான் பொதுவாகவே சியா விதைகளை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதனுடைய அதிகப்படியான நார்ச்சத்துனால உங்களுக்கு மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நார்ச்சத்துக்காக இதை ஒரு சோர்ஸாக எடுக்கலாம். ஸோ இந்த அதிகப்படியான நார்ச்சத்து தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு உணவு எடுக்கிறோம், நீங்கள் ஈவன் அதிக ஒரு கொஞ்சம் மாவுச்சத்துள்ள உணவுகள் எடுக்கும்போதும் சியா விதைகள் இதில் மாதிரி கொஞ்சம் எடுக்கும்போது அது உள்ள ஒரு ஜெல் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிறனாலையும் அது ஒரு சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது உங்களுக்கு மாவுச்சத்து, அந்த குளுக்கோஸ் நம்ம குடல்லேருந்து ரத்தத்தில் கலக்கிற வேகத்தை கொஞ்சம் குறைக்கலாம். அதாவது அந்த குளுக்கோஸ் ஸ்பைக்ஸை கொஞ்சம் பிளண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கூட வேறு மாவுச்சத்து உணவுகள் எடுக்கும்போது. அந்த வகையில் பார்க்கும்போது சியா விதைகள் கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு
விஷயங்கள் ஒரு பழம் அந்த மாதிரி சாப்பிட்டா கூட ஒரு சியா விதைகள் எடுக்கிறது மேபி அதோட ஸ்பைக்ஸை கொஞ்சம் குறைக்கலாம். பட் அதெல்லாம் ரொம்ப கணக்கு போட தேவையில்லை. சிம்பிளாக அதனுடைய நார்ச்சத்துக்காக இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சு. நிறைய பேர் இந்த நார்ச்சத்து இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் வயிறு நரம்பு உணர்வு கொடுக்கறனாலையும் நிறைய பேர் ஒரு லெமன் ஜூஸில் சியா விதைகளை போட்டு ஊற வச்சு சும்மா ஒரு வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க சாயங்காலம் அந்த மாதிரிலாம் குடிப்பாங்க. அது ஓகே தான். அதில் ஒரு விசேஷ சக்தி இருக்குங்கிறதுக்காக இல்லை. வேறு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடத்துல நீங்கள் சிம்பிளாக ஒரு லெமன் ஜூஸில் சால்ட்டை போட்டு சியா விதைகள் ஊற வச்சு குடிக்கிறது ஒரு மிதமான கம்மியான கலோரிகள், கொஞ்சம் நார்ச்சத்து கொடுக்குது. ஒரு ஸ்நாக்குக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டு. வேறு ஏதோ ஒரு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கிறதுக்கும் இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இதை பயன்படுத்தலாம். ஸோ ரொம்ப விசேஷ சக்திக்காக இல்லை, அதனுடைய நார்ச்சத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்காக. அடுத்தது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சரிங்களா? ஆளி விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு 30 கிராமுக்கு கிட்டத்தட்ட 150லேருந்து 160 கலோரிகள் கிடைக்கும். மாவுச்சத்து மிகவும் கம்மி, ஒரு கிராம் தான். அதில் ஒரு 7 கிராம் அளவுக்கு ஃபைபர் கிடைக்கும். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் உங்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியமான ஒமேகா 3 வகையான கொழுப்புகள் இருக்குது, சரிங்களா? ஆனால் ஒமேகா 3 மீனில் கிடைக்கிறது, உங்களுக்கு அசைவு பொருள்கள் கிடைக்குது. EPA DHA அப்படின்னு சொல்கிற வகையான டைரெக்டாக உடம்புக்கு தேவைப்படுற ஒமேகா 3. ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் அது ALA அப்படின்னு சொல்ல வகையான ஒமேகா 3 கிடைக்கும். இதை பற்றி ஏற்கனவே நம்ம விரிவாக பேசியிருக்கோம். இது ஒரு 5லேருந்து 10% நம்ம உடம்பால் EPA DHAவாக உடம்பால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சைவர்கள் ஒமேகா 3 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸை எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் உங்களுக்கு லிக்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குங்க. இது ஒரு வீக் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னா என்னதுங்க? ஈஸ்ட்ரோஜன்கிறது ஃபீமேல் ஹார்மோன், சரிங்களா? ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்னா தாவரங்களில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள், ஒரு கெமிக்கல் அப்படின்னு அர்த்தம். இது கொஞ்சம் அவங்களுக்கு பீரியட்ஸு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் அதை ஒரு சீர்படுத்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா நம்பப்படுது. ஆனால் இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஃபேக்ட்டு. ஸோ இதை வச்சு தான் நிறைய பேர் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா சீடு சைக்கிளிங்கு, PCOD இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பொதுவாக நம்புகிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு உண்மை கிடையாதுங்க. விதைகள் பொதுவாக நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், நம்ம அதோட மாவுச்சத்து கம்மிங்கிறதுனால அதை நம்ம ஒரு வேறு ஸ்நாக்குக்கு பதிலாக மாற்றாக பயன்படுத்துறதுனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரலாம், சரிங்களா? ஒரு ஹை மாவுச்சத்து உள்ள ஸ்நாக்கு, பிஸ்கட்டு, பன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த விதைகளை சாப்பிட்றதுனால இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை குறையிறதுனால PCOD மாதிரியான பிரச்சனைகள், PMOS இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகலாமே ஒழிய ஜஸ்ட்டு எப்பவும் போல் எல்லாம் சாப்பிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான விதைகளை சீடு சைக்கிளிங் அப்படிங்கிற பேரில் சைக்கிள் ஓட்டுறதுனால எந்த பெனிஃபிட்டும் வராது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டது. ஸோ விதைகளை கரெக்டான விகிதத்தில் பயன்படுத்துகிறதும் முக்கியம். அடுத்தது ஹலீம் விதைகள். இது கார்டன் க்ரஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற மற்ற விதைகள் எல்லாமே பொதுவாக உங்களுக்கு கலோரிகள் அதிகம், ஏன்னா அதில் கொழுப்பு சத்து அதிகம் அப்படின்னு சொன்னேன். இது மட்டும்தான் 30 கிராமில் ஒரு 55 கலோரி தான். இதில் பெருசாக கொழுப்பு சத்து கிடையாது. ஒரு 2லேருந்து 3 கிராம் தான் 30 கிராமில் கொழுப்பு சத்து. ஆனால் ஹலீம் விதைகளில் முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா அதனுடைய இரும்பு சத்து. ஒரு 30 கிராம் ஹலீம் விதைகளில் கிட்டத்தட்ட 12 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குங்க, சரிங்களா? ஒரு நாளைக்கு நம்மளுடைய தேவையே 15 மில்லிகிராம், சரிங்களா? ஸோ 30 கிராம் ஹலீம் விதைகளில் ஒரு 12 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. ஸோ ஒரு 40-50 கிராம் ஹலீம் விதைகள்லாம் எடுத்தோம்னா ஒரு 15 கிராம் அளவுக்கு நமக்கு இரும்பு சத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சைவர்கள் உங்களுக்கு வேறு சோர்ஸு, இப்போ ஒரு கீரை பொதுவாக நம்ம சொல்லுவோம், முளைக்கட்டை பயிர்கள் அதெல்லாம் சொல்லுவோம். சைவர்களுக்கு இந்த ஹலீம் விதைகளையும் ஒரு இரும்பு சத்துக்கு ஒரு சோர்ஸாக சைவர்கள் பயன்படுத்தலாம். ஆனால் பொதுவாகவே சைவ பொருட்களில் பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த இரும்பு சத்தை உடல் கிரகிக்கும் தன்மை கம்மி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு லெமன் ஜூஸில் கலந்து சாப்பிட்றது அந்த வைட்டமின் சி கொஞ்சம் இரும்பு சத்தை கொஞ்சம் உடல் கிரகிக்கிறதுக்கு உதவலாம். ஸோ இது நம்ம இரும்பு சத்துக்காக பயன்படுத்தலாம். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குங்க. இந்த ஹலீம் விதைகள் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்கள் உங்களுக்கு டைரெக்டாக பெண்களுக்கு யுட்ரஸ் கர்ப்பப்பையை அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவை. அதனால் கர்ப்பிணி பெண்கள் இந்த ஹலீம் விதைகளை சாப்பிடக்கூடாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஏன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இரும்பு சத்து குறைபாடு பொதுவாக இருக்கும். ஸோ அப்போ இரும்பு சத்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றக்கூடாது. ஸோ ஹலீம் விதைகள் அது ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவங்க சாப்பிடலாம் வேணும்னா. அடுத்தது சன்ஃப்ளவர், சூரியகாந்தி விதைகள். இது ரொம்ப நல்ல டேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஆனால் நிறைய இந்த சீடு மிக்சர் மாதிரி இப்போ நிறையா வருது. ஸோ அதில் வந்து இதுவும் கலந்துருக்காங்க. இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஒமேகா 6 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான கொழுப்புகள் அதிகம் உண்டு. அது என்னங்க ஒமேகா 6னா இது கொஞ்சம் ப்ரோ இன்ஃப்ளமேட்ரி உங்களுக்கு கொழுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னது, நம்ம இரத்த குழாய்களில் உள்காயங்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உள்ள கொழுப்புகள் கொஞ்சம் அதிகம் இருக்குது. அதனுடைய ரேஷியோ அதிகம் இருக்குது. அதனால் இது ரொம்ப அதிக அளவில் தேவையில்லை. எல்லாமே கலந்து சாப்பிடும்போது இது ஒரு ஸ்நாக் ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம். முக்கியமான இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வைட்டமின் இ சத்துக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அது நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ வைட்டமின் இ சத்துக்கள் இதில் கிடைக்கிறனால இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம சாதாரண எள்ளு விதைகள். நம்ம சாதாரணன்னு சொல்கிறோம், பட் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ஸோ எள்ளு இதுலேருந்து ஆட்டுறதால நம்ம நல்லெண்ணெய் இல்லைங்களா? ஸோ இப்போ எள்ளு விதைகள் கிட்டத்தட்ட ஒரு 30 கிராமுக்கு ஒரு அவுன்ஸுக்கு 160 கலோரிகள் கொடுக்கும். ஆரோக்கியமான கொழுப்புகள். எள்ளோட கொழுப்பு பார்த்திங்கன்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஆலிவ் ஆயில்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புன்னு சொல்லப்படுற அந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் ஒரு 40% மேலே அதோட கொழுப்புகள் இருக்குது. ஸோ அது அதனுடைய நல்ல விஷயம். ஒரு மிதமான லெவலில் புரதங்கள் ஒரு 5 கிராம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எள்ளில் முக்கியமாக கால்சியம் நிறையா இருக்குங்க. வெறும் ஒரு 30 கிராம் ஒரு அவுன்ஸு நம்ம எள்ளு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாவே அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தேவையான கால்சியமில் 30% கால்சியம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நிறையா நம்ம ஊரில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வீடுகள்லேயே இப்போ எங்கள் வீட்டிலே குழந்தைங்களுக்குலாம் அந்த எள்ளு உருண்டை மாதிரிலாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது இயற்கையாகவே நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு விஷயந்தான். ஸோ தாராளமாக எள்ளை வந்து ஒரு ஸ்நாக்காக வந்து பயன்படுத்தலாம். இன்னும் உருண்டை மாதிரி நல்லா சக்கரை போட்டு பிடிச்சா அது கொஞ்சம் கலோரிகள் மாவுச்சத்து உள்ளே போகும். ஸோ அது நம்ம யாரோட தேவைக்காக குழந்தைங்களுக்கு வெயிட் ஏற்றுறதுக்கு பயன்படுத்துகிறோமா அல்லது நமக்கு யூஸ் பண்ணுறோமாங்கிறத பொறுத்து அது எந்த அளவில் யூஸ் பண்ணலான்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இது இல்லாமல் வேறு சில விதைகளும் சில இடங்களில் பயன்படுத்தப்படுது. ஹெம்ப் விதைகள், வாட்டர்மெலன், நம்ம தர்பூசணி விதைகள், அதெல்லாம் பெரிய அதில் சூப்பர் டூப்பர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு மிக்சரில் அப்படியே இதையும் போட்டு பயன்படுத்துகிறாங்க. ஸோ பொதுவாக நாம் ஒவ்வொரு விதைகளுக்கும் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஒரு பொதுவான சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஸோ பொதுவாகவே எல்லா விதமான விதைகளும் ஹலீம் அந்த மாதிரி 1-2 விதைகள் தவிர எல்லா விதமான விதைகளும் உங்களுக்கு பொதுவாக கொழுப்புகள் புரதங்கள் அதிகம் இருக்கும், மாவுச்சத்து கம்மியாக இருக்கும், அப்புறம் கலோரிகள் அதிகம் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் மாவுச்சத்து கம்மியான உணவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு விதைகள் ஒரு நல்ல ஆப்ஷன். சரிங்களா? அதை ஒரு ஸ்நாக்காவோ ஒரு வேளை மீலாவோ தாராளமாக சாப்பிடலாம். சரிங்களா? சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, உடல் பருமன் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது மாவுச்சத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடலாம். ஸோ அந்த வகையில் விதைகள் ஒரு நல்ல ஆப்ஷன். அது முக்கியமாக சைவர்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க எப்பவும் போல் நீங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா விதைகளை வந்து லிமிட்டடாக ஸ்நாக்காக யூஸ் பண்ணணும். நீங்கள் சாப்பாடு சப்பாத்தி எல்லாம் ஒரு கலோரி அளந்து சாப்பிட்ற மக்கள் வந்து நீங்கள் விதைகளை கணக்கெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் அளவில் நிறைய கலோரிகள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கணக்கு போட்டுக்கணும். மூணாவது, விதைகள் எதுவுமே பொதுவாக சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுறோமா ரொம்ப சூப்பர் டூப்பர் பயங்கரமான சக்தி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. ஒவ்வொன்றிலையும் சில ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது, சில பிரச்சனைகளும் இருக்குது. நாம் பார்த்து எப்படி தேவையோ கரெக்டான அளவில் சாப்பிட்டுக்கணும். ஸோ பொதுவாக என்னுடைய சஜஷன், ஒரு நார்மல் மக்கள் விதைகளை எடுக்கலாமா அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக் ஆப்ஷனுக்கு ஒரு 20-30 கிராம் விதைகளை நீங்கள் வேறு ஸ்நாக்குக்கு பதிலாக இதை எடுக்கலாம். சியா சீட்ஸ் ஊற வச்சு சாப்பிட்றதோ அல்லது இந்த பம்கின் விதைகள் இதெல்லாம் லைட்டாக சும்மா ஆயில் இல்லாமல் சுமார் வறுத்து உப்பு போட்டு அந்த மாதிரி சாப்பிட்றதோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். பட் அதே எண்ணெயில் பொரிச்சுலாம் சில இடங்களில் விற்கிறாங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மாவுச்சத்து குறைந்த உணவுகள், ஒரு டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு சரிங்களா ஒரு அருமையான ஸ்நாக்கு. ஏன்னா அதில் மாவுச்சத்து கம்மி. ஸோ உங்களுக்கு பெருசாக அப்புறம் சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, விதை வகைகள் 30-40 கிராம் சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை அளவுகள் அதிகமே பண்ணாது. சரிங்களா? சாப்பிடுறது முன்னாடி பின்னாடி அதே அளவில் தான் இருக்கும். ஸோ அந்த அட்வான்டேஜ் விதைகளுக்கு உண்டு. ஸோ அதனால தான் மாவுச்சத்து கம்மியாக இருக்கிறதுனால பெண்களுக்கு வேறு மாவுச்சத்துக்கு பதிலாக இதை எடுக்கிறது பயன் தரும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ். யார் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா விதைகள் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் பிரச்சனை இருக்கிறவங்க, சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, சிலருக்கு விதைகள் ஒத்துக்காதுங்க. இது எல்லாமே நான் ஒரு பிளாங்கெட் பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே தொடவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த ஆட்டோஇம்யூன் பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு விதைகள் எடுத்தால் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகம் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஒரு சொரியாசிஸ் இருக்குது, விதைகள் எடுக்கிறீங்க, அந்த புண்கள் அதிகம் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் வேண்டாம். இல்லை எடுக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை பண்ணலாம், நல்லா தான் இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா நீங்கள் மேபி லிமிட்டடாக எடுத்துக்கலாம், தவறில்லை. ஸோ அதை பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும்.
மற்றபடி ஸோ விதைகள் சூப்பர் ஃபுட்டும் கிடையாது, சரிங்களா. ஆனால் ஒரு நல்ல சத்துள்ள உணவுகள், ஒவ்வொன்றையும் நல்ல சத்துக்கள் இருக்குது. சரியான முறையில் நம்ம பார்த்து பயன்படுத்தணும்.